அயல் நாட்டு போதைப் பொருட்கள் கிராம் கணக்கு மென்ஷன் பண்றீங்களே, 1 கிராம் வச்சிருந்தா ஓகே, 1 கிராம் வச்சிருந்தா ஓகேவா? டேய் பொருள் எப்படிடா இங்க வந்துச்சுன்னு கேக்குறோம். 1 கிராம் வச்சிருந்தா அனுமதிக்கப்பட்டதுன்ற, அப்ப வாங்கி விக்கிறவன் யாரு? அதை உன்னால இது வரைக்கும் சொல்லவே முடியல. இப்ப தானே பயன்படுத்தினவன நீ கைது செஞ்சிருக்கிற ஒரு நடிகரை. வித்தவன் யாரு? எப்படி இந்த பொருள் இங்க வந்தது? நீ எப்படி அளவுகோல் கொடுக்கிற? 1 கிராம் வச்சிருந்தா ஓகேன்னு நீ எப்படி சொல்றன்னு கேக்குற. இந்த பொருள் இந்த நாட்டுல உள்ளதான் கேக்குற. இந்த அரசாங்கம் தான் சொல்லுது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா வச்சிருந்தா அது தவறுன்னு சொல்லுது. அப்ப அனுமதிக்கப்பட்டதுன்னா இந்த பொருள் ஏதிங்க, அதுக்கு பதில் சொல்லட்டும். சொல்றதுக்கு தயாரா? நார்காட்டிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியாதா உங்களுக்கு? நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல சார்? இப்போ உங்களுக்கு தெரியும். பல முறை கொடுத்திருக்கேன். கஞ்சா எதிரிகளால தாக்கப்படுறதுக்கு, என்னை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து இன்னமும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு பீட்டு போட்டு தினந்தோறும் ஒரு நாளைக்கு 4 முறை என் வீட்டுல காவலர்கள் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வாய்க்கு பேசிட்டு போற சமூக செயற்பாட்டாளர்ல களத்துல இறங்கி போராடக்கூடியவன். இங்க 2 மதுக்கடைகளை போராடி மூடி இருக்கேன். 2028 ஒரு மதுக்கடையை, என் வீட்டு பகுதியில இருந்த மதுக்கடையை மூடி இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வரவிடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். 2018 அம்பத்தூர்ல ரயில்வே கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடையை மூடி இருக்கிறேன். சொல்றதுக்கு தகுதியோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்றேன்.